ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு சிம்பிளாக ஒரு பர்த்டே கேக் பட்டர் ஐசிங்கில் எப்படி போடலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. வெனிலா ஐசிங் செய்து வச்சுக்கிறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். 2 கலரில் ஐசிங் செய்து எடுத்து வச்சுக்கிறேன், பிங்கும் க்ரீனும். 6 இன்ச் கேக்கில் தான் இந்த ஐசிங் போடுறேன். 2 லேயர்ஸில் தான் இந்த கேக்கை போடுறேன். கேக்குக்கு மேலே ரவுண்டாக பட்டர் ஐசிங் போட்டுட்டு ஜேமால் ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் விரும்பினா ஃப்ரெஷ் ஃப்ரூட் போடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை ஸ்லைஸாக வெட்டிட்டு கொஞ்சமாக சீனி போட்டு காய்ச்சிட்டு ஆற விட்டுட்டு தான் போடணும். நான் இந்த பிளாக் கரண்ட் ஜேமை தான் மிடில் போட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த ஜாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையாகவும் சீட்ஸோடையும் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஜாமை யூஸ் பண்ணலாம். இப்படி 2 லேயர்ஸில் தான் இந்த கேக்கை செய்கிறேன். கேக்குக்கு க்ரம் கோட் போடுறேன். 2 or 3 லேயர்ஸில் நீங்கள் கேக் டெக்கரேட் பண்ண போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் கேக் டுவெல்ஸ் போடணும். நீங்கள் கேக் டுவெல்ஸ் போடாமல் விட்டீங்களன்னு சொல்லி சொன்னால் லேயர்ஸ் மூவ் பண்ணிடும். அப்போ கேக் க்ளீனாக இருக்காது. கேக் டுவெல்ஸை போட்டுட்டு தான் க்ரம் கோட் பண்ணுறேன். க்ரம் கோட்டுன்றது நீங்கள் கேக்குக்கு மேலே ஒரு தின் லேயராக ஐசிங் பூசுறது தான். க்ரீன் கலரில் தான் ஐசிங் போட போகிறேன். அதால் க்ரீன் கலர்லேயே க்ரம் கோட் பண்ணுறேன். கேக்கின் சைட்டுக்கு நொசில்ஸால் தான் ஐசிங் போட போகிறேன். சில நேரம் இடைவெளி ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு நாங்கள் வேறு கலர் போட்டால் அது செப்பரேட்டாக தெரியும். அதால் தான் க்ரம் கோட்டும் க்ரீன் கலர்லேயே போடுறேன். கேக் ஸ்க்ரப்பரால் ஐசிங்கை சேப் பண்ணி எடுக்கணும். கேக்கின் சைட்டுக்கு நொசில்ஸால் ஐசிங் போடுறேன். ஸ்டார் நொசில்ஸால் தான் இந்த ஐசிங்கை போடுறேன். நொசில்ஸால் ஐசிங் போடேக்கில்ல கீழே இருந்து மேல் பக்கமாக நெருக்கமாக இடைவெளி இல்லாத மாதிரி இந்த ஐசிங்கை போடணும். இது ஸ்ப்ரிங் தீமுக்கேற்ற கேக்காகவும் இருக்குது. ரஸ்டன் நோசில்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரஸ்டன் நோசில்ஸால் தான் ஃப்ளவர் போடுறேன். நல்ல ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொண்டு மேலே இழுக்க தானாக அது ஃப்ளவர் மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்களா, இது டூலிப் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. கேக்கின் அடிப்பகுதிக்கும் ஃப்ளவர் பேட்டர்னே போடுறேன். கேக் பேஸுக்கு கிராஸ் நோசில்ஸால் ஐசிங் போட்டு கேக் பேஸை மறைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த கேக் பேஸுக்கு ஐசிங் போட்டு மறைச்சாத்தான் அந்த கேக் ரிச் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? சுகர் பேர்ல்ஸ் கொஞ்சமாக எடுத்து பூவுக்கு மேலே தூவி விடுறேன். கிராஸுக்கு மேலேயும் தூவி விடுறேன். நீங்கள் விரும்பினா ஸ்ப்ரிங்கிள்ஸும் யூஸ் பண்ணலாம். கேக் டொப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கேக் டொப்பரை நீங்கள் அமேசான், ஈபே இந்த கேக் ஷாப்லையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினீங்களா சீப்பாக எடுக்கலாம். கேக் எப்படி சிம்பிளாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படி ஈஸியான மெத்தடில் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்களும் பட்டர் ஐசிங் கேக் செய்து கட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.